அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இடத்துல நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதுன் நபவி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜித் என்று அழைக்கப்படக்கூடிய அல் மஸ்ஜிதுன் நபவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காலிருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த உடனேயே மதீனாவில் செஞ்ச முதலாவது விஷயம்தான் ஒரு மஸ்ஜிதை கட்டுறது. இந்த மஸ்ஜிதை கட்டுறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கஸ்வா என்ற ஒட்டகத்தில் ஏறி வரும்போது நிறைய சஹாபாக்கள் அவர்களுடைய இடத்துக்கு வருமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் அந்த ஒட்டகத்தை விடுங்க, அது எங்கே ஈக்கணும்னு சொல்லி அல்லாஹ் அதுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் அப்படி என்று சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் அந்த ஒட்டகம் ஒரு இடத்துல உட்காருது. அந்த இடத்த நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அது 2 அனாதைகளுக்குரிய இடமாக இருக்குது. அந்த இடத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த இடத்த விலை கொடுத்து வாங்குகிறாங்க. வாங்கி மஸ்ஜிதுன் நபவியுடைய கட்டுமான பணிகளை ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா, ஆரம்பத்தில் சில முஷ்ரிக்களோட கபர்கள் அந்த இடத்துல இருந்துச்சு. நபி அவங்க அதை தோண்டி வேறு இடத்துல அடக்கம் செய்யுமாறு சொன்னாங்க. சில இடிந்த கட்டிடங்கள் அங்கனைக்கு இருந்துச்சு. அந்த இடிபாடுகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுக்க சொல்லி அந்த தரையை தரமட்டமாக்கினாங்க, சரிசமமாக தரையாக ஆக்கினாங்க. அதற்கு பின்னால் அங்கே இருந்த பேரித்த மரங்களை எல்லாம் பிடுங்கி எடுக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுக்கு பின்னால் மஸ்ஜிதுன் நபவி 4 புறத்தாலையும் செவறுகள் எழுப்பப்படுது. இது இதனுடைய நீளம் எப்படி என்று சொன்னால், நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதனுடைய நீளம் கிட்டத்தட்ட 35 மீட்டருடைய அளவுக்கும், அதே மாதிரி இதனுடைய அகலம் 30 மீட்டர் அளவுக்கும் அந்த நேரம் கட்டப்படுது. இதில் ஒரு பக்கமாக கிப்லாவுடைய திசையில் வரிசையாக அந்த கலட்டப்பட்ட ஈச்சமர குத்திகள் நட்டப்படுது. அதே மாதிரி அதனுடைய கூரைகள் ஈச்சமரத்துடைய ஓலைகளால் போடப்படுது. அதே மாதிரி அதனுடைய எதிர் திசையில் ஒரு சிறிய இடம் உண்டு. அதே மாதிரி பேரித்த மரத்தால் தூண்கள் போடப்பட்டு பேரித்த மர இலைகளால் முகடு போடப்பட்டு அமைக்கப்படுது. இது எதற்காகன்னு சொன்னால், அஸ்ஹாபு சுஃபா அந்த திண்ணை தோழர்கள் ஓய்வெடுக்கிறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்கிறாங்க. இந்த மஸ்ஜிதுன் நபவியில் 3 வாயில்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமைக்கிறாங்க. இது ஆரம்பத்தில் இதனுடைய கிபிலா எந்த திசையை நோக்கிக்குதுன்னு சொன்னால் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தான் இதனுடைய திசை இது. அதே மாதிரி அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார் தங்குறதுக்காக வேண்டி அதனோடு சேர்த்து அதனுடைய வலது பக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுடைய மனைவிமாருக்கு 2 அறைகள் அமைக்கிறாங்க. முதலாவது சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் 2 அறைகளை கட்டுறாங்க. இது பிற்காலத்தில் 9 அறைகள் வரைக்கும் நீடிக்குது. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லம் என்று நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இந்த இடத்துல என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், மதீனா நகரம். மதீனா நகரம் எங்களுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா என்ற ஒரு நகரத்துக்கு தான் ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க. அந்த நகரத்தை தான் நாங்கள் இங்கே காட்சிப்படுத்திக்கிறோம். இந்த நகரத்துடைய அமைவிடம் தான் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிக்குது. இந்த அமைவிடத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம். இந்த நகரம் மக்காலிருந்து கிட்டத்தட்ட 340 கிலோமீட்டர் தொலைவில் வடக்கு பக்கமாக அமைஞ்சிக்குது. இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதுன் நபவி அமைஞ்சிக்குது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்த இந்த இடம் மதீனா. இந்த மதீனாவோட சுற்று வட்டாரத்தை பார்த்தோம்னு சொன்னால் முழுமையாக மலைகளால் தான் இது சூழப்பட்டிக்குது. முக்கியமான மலைகளாக எங்களுக்கு உஹத் மலையை பற்றி சொல்லேலும், அதே மாதிரி சிலா என்ற ஒரு மலை ஒன்றிக்குது. அதே மாதிரி நிறைய மலைகள் இந்த மதீனாவை சூழ இருக்குது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காலிருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் வரும்போது அங்கே எப்படியான மக்கள் வாழ்ந்தாங்கன்னு சொன்னால், முக்கியமான 2 கோத்திரத்தினர் அவங்க பழங்குடி மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்க தான் அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் என்று சொல்லப்படக்கூடிய 2 கோத்திரத்தினர். இவங்க இந்த இடத்துல நாங்கள் அவுஸ் என்றதை காட்சிப்படுத்திக்கிறோம். அதே மாதிரி ஹஸ்ரஜ் இந்த கோத்திரத்தினர் பழங்குடி மக்களாக இங்கே வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அதே மாதிரி
வேறு இடங்கள்லிருந்து மதீனாக்குள்ளே வந்து வாழ்ந்து கொண்டிருந்தவங்க தான் யூதர்கள். இந்த யூதர்கள்ட முக்கியமான 3 கோத்திரங்களுக்கும், அதில் முதலாவது பனு நதீர், அடுத்தது பனு கைனுகா, பனு குரைதா, இந்த 3 கோத்திரங்களும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தபோது அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தவங்க. இந்த இடத்துல நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மதீனாவில் இருந்த முக்கியமான இடங்கள் என்னென்ன இடங்கள் முக்கியமான இடங்களாக கருதப்பட்டுச்சு, அது இந்த வரைக்குமே அந்த இடங்கள் அப்படியே ஈகுது. அப்படி பார்க்கும்போது முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம் காப் இப்னு அஷ்ரஃபுடைய கோட்டை. இந்த காப் இப்னு அஷ்ரஃபுடைய கோட்டை வந்து அந்த காலத்தில் முக்கியமான ஒரு கோட்டையாக இருந்துச்சு. எங்களுக்கு தெரியும், காப் இப்னு அஷ்ரஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு யஹூதி இருந்தார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலவிதமாக தொந்தரவுகளை கொடுத்து வந்தார். அவருடைய கோட்டையுடைய இன்னும் அந்த இடுபாடுகள் இன்னும் அந்த இடத்துல ஈக்குது. அதுதான் நாங்கள் அங்கே காட்சிப்படுத்துகிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த முக்கியமான ஒரு கிணறு தான் இந்த கர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கிணறு. இந்த கிணறுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி நீர் அருந்திய ஒரு கிணறாக இந்த கிணறு இருக்குது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்துவிட்டு இந்த கிணற்றில் அதனுடைய மிச்ச தண்ணியை நபி அவர்கள் ஊற்றும்படி சொல்லியிருக்கிறார்கள். அந்த கிணறு தான் கர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய கிணறு. அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும் மஸ்ஜிதுல் குபா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் வந்த நேரத்தில், அதாவது நுபுவத் 14வது வருஷம் ஹிஜ்ரத் வரும்போது குபா என்ற ஒரு இடத்துல 4 நாட்கள் தங்குறாங்க. அங்கே அவர்கள் தொழுவதற்காக வேண்டி கட்டின முதலாவது மஸ்ஜித் தான் இந்த மஸ்ஜிதுல் குபா. இதை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்லேயே லமஸ்ஜிதுன் நுஸ்ஸிஸ அலத் தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீ என்று வர்ணித்து சொல்லக்கூடிய ஒரு மஸ்ஜிதாக இருக்கிறது. அதே மாதிரி மஸ்ஜிதுன் நபவி, இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாக்குள்ளே வந்ததற்கு பின்னால் கெட்டிய முதலாவது மஸ்ஜித் தான் மஸ்ஜிதுன் நபவி. இந்த மஸ்ஜிதுன் நபவி வந்து மிக முக்கியமான ஒரு மஸ்ஜித். இந்த மஸ்ஜித் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர்களுடைய கைகளால் அதே மாதிரி சஹாபாக்களோடு இணைஞ்சு கெட்டினதனால இதுக்கு வந்து நபி அவர்களுடைய மஸ்ஜித், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜித் அல் மஸ்ஜிதுன் நபவி என்று பெயரிடப்பட்டிருக்குது. அதே மாதிரி நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொன்னால், இது வந்து பிலால் இப்னு ரபாஹ், மஸ்ஜிது பிலால் இப்னு ரபாஹ் என்று இதுக்கு நாங்கள் சொல்லுவோம். இந்த மஸ்ஜித் வந்து மஸ்ஜிது பிலால் இப்னு ரபாஹ் என்று அழைக்கப்படுது. இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மஸ்ஜித். அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, இது வந்து பிரு ரூமா. இந்த பிரு ரூமா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததற்கு பின்னால் இதனுடைய தண்ணி நல்ல தண்ணியாக இருந்துச்சு. முஹாஜிர்களுக்கு, அதாவது மக்காலிருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த அந்த மக்களுக்கு மதீனாவில் இருந்த மற்ற ஏனைய நீர் ஊற்றுக்களில் தண்ணீர் அவர்களுக்கு அவ்வளோ சரி வரல. ஆனால் இந்த பிரு ரூமா, இந்த கிணற்று தண்ணி அவர்களுக்கு நல்ல உகந்ததாக இருந்துச்சு. அப்போ இந்த கிணற்று தண்ணி வந்து ஒரு மனிதர் அவர் வந்து விற்று கொண்டிருந்தார். அதனால் சஹாபாக்கள் அதை வாங்கி குடிக்கிறதுக்கு பெரிதும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் யார் இந்த கிணற்றை வாங்கி கொடுப்பாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இந்த கிணற்றை வாங்கி முஸ்லீம்களுக்கு இதை கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் என்னத்தை பார்க்குறீங்கன்னு சொன்னால், மஸ்ஜிதுல் கிப்லத்தைன். இந்த மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் வந்து ஏன் இதுக்கு மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் என்று பேர் வந்துச்சுன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தான் தொழுந்து கொண்டிருந்தாங்க. ஆனாலும் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருந்துச்சு, எப்பயாவது அல்லாஹ் அவர்களுக்கு காபாவை நோக்கி அந்த கிபிலாவை ஆக்கி தருவான் என்று அந்த ஆசையின் படிக்க அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஸ்ஜிதில் தொழுது கொண்டிருக்கும் போது மஸ்ஜிதுல் கிப்லத்தைன், இந்த மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் என்றேன் 2 கிபிலாக்களுடைய மஸ்ஜித் என்றேன் இந்த இடத்துல பேர் வந்துச்சுன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் காபாவன் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தான் தொழுது கொண்டிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுது கொண்டிருந்தாங்க. அதற்கு அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காபாவை நோக்கி அவர்களுடைய கிபிலா அமைய வேண்டும் என்ற ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு. ஒரு தடவை முஸ்லீம்கள் வந்து இந்த மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் என்ற இந்த மஸ்ஜிதில் தொழுது கொண்டிருக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வஹி அனுப்புகிறான். அதில் வந்து காபாவை நோக்கி நீங்கள் திரும்புங்கண்டு, அந்த அடிப்படையில் அவங்க வந்து அந்த தொழுது கொண்டிருந்த நேரத்திலேயே அப்படியே காபாவை நோக்கி அவர்களுடைய அந்த கிபிலாவை திருப்புறாங்க. அதனால தான் இதுக்கு மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் என்று வந்துச்சு.
அடுத்து வந்து ஜன்னத்துல் பக்கீ, நீங்கள் இங்கே பார்க்குறீங்க ஜன்னத்துல் பக்கீ. இது வந்து முஸ்லீம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே முஸ்லீம்களுடைய மிக முக்கியமான அடக்க ஸ்தலங்கள் ஒன்று தான் ஜன்னத்துல் பக்கீ. இது இந்த வரைக்கும் மீகுது. இதில் தான் நிறைய சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. மிக முக்கியமான சஹாபாக்கள் எல்லாம் இந்த ஜன்னத்துல் பக்கீ என்ற இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னால் சகீஃபா பனி சாயிதா என்ற ஒரு இடம் உண்டு. இது வந்து இந்த இடத்துல என்ன முக்கியத்துவம் என்று சொன்னால் அன்சாரிகள் கூடியிருந்து மஷூரா பண்ணக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த இடம் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் யாரை அமீராக தெரிவு செய்ய வேண்டும், யார் முஸ்லிம்களுடைய ஹலீஃபாவாக தெரிவு செய்கிறது என்ற மஷூரா இந்த இடத்துல தான் நடந்துச்சு. நாங்கள் இந்த இடத்துல எதை பார்க்க போகிறோம்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததற்கு பின்னால் ஏற்படுத்திய சமூக மாற்றங்களில் மிக முக்கியமான 4 மாற்றங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதலாவது மாற்றம் என்னான்னு சொன்னால் சகோதரத்துவ ஒப்பந்தம். இந்த சகோதரத்துவ ஒப்பந்தம் யாருக்கு இடையில் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்த அன்சாரி சஹாபாக்களுக்கும் அதே மாதிரி மக்காலிருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் வந்த முஹாஜிர்களுக்கும் இடையில தான் இந்த சகோதரத்துவ ஒப்பந்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. இது எதன் காரணமாக செய்கிறாங்கண்டா, ஏற்கனவே மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்த அன்சாரி சஹாபாக்களுக்கு அவர்களுக்கு ஒரு தங்குறதுக்கு ஒரு ஊடொண்டு இருந்துச்சு. அதே மாதிரி அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு வியாபாரம் இருந்துச்சு. அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு தேவையான விடயங்களை அவங்க பெற்றிருந்தாங்க. அதே மாதிரி முஹாஜிர்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அவர்களுடைய சொத்து செல்வங்கள் எல்லாத்தையும் விட்டு தான் மதீனாக்கு ஹிஜ்ரத் வராங்க. இந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தில் ஒரு சரியான ஒரு ஈக்குவாலிட்டியை உருவாக்குறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மக்காலிருந்து வந்த முஹாஜிர் ஒருவருக்கும் அதே மாதிரி மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு அன்சாரிக்கும் இடையில் இந்த சகோதரத்துவ ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறாங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக அன்சாரி சஹாபி அவருடைய சகோதரராக ஒப்பந்தம் செய்யப்பட்ட அந்த முஹாஜிர் சஹாபிக்கு அவருடைய எல்லா விடயங்களையும் கொண்டு உதவி செய்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு இந்த சகோதரத்துவ ஒப்பந்தத்தை பலமாக்கினாங்கன்னு சொன்னால், ஒரு சகோதரர் மரணிச்சா அவருடைய இரத்த உறவுகளுக்கு அந்த சொத்துக்கள் போகாது, மாற்றமாக இந்த சகோதரருக்கு தான் அவர்களுடைய சொத்துக்கள் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற அளவுக்கு இந்த சகோதரத்துவ ஒப்பந்தத்தை பலமாக ஆக்கினாங்க. இதனால் சமூகத்தில் ஒரு பொருளாதார சமத்துவம் ஒன்று ஏற்பட்டுச்சு. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட்பு ஒப்பந்தம் என்று ஒன்று செய்கிறாங்க. இதற்கான காரணம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அந்த காலத்தில் ஜாஹிலியா காலத்தில் இருந்த வைராக்கியங்கள், இதே மாதிரி குரோதங்கள் இதெல்லாம் இல்லாமாக்கி ஒருவருக்கொருவர் இரக்கத்தோடு அன்போடு அதே மாதிரி ஒருவர் மற்றவரை நண்பராக பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய நட்பு ஒப்பந்தம் என்று ஒன்று செய்கிறாங்க. அதே மாதிரி அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது ரெண்டுமே முஸ்லீம்களுக்கு இடையில தான் இந்த முன்னால் சொன்ன ஒப்பந்தம் நடக்குது. இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களோடு செஞ்ச ஒப்பந்தம். இது வந்து அந்த காலத்தில் மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் வெளிப்படையாக முஸ்லீம்களோட எந்த ஒரு குரோதத்தையும் காட்டாட்டியும் கூட அவர்கள் உள்ளுக்கு கோவங்களை மறைச்சி வச்சுருந்தாங்க. இதை அறிந்து கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடையும் ஒரு ஒப்பந்தம் செய்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்துள்ள விஷயங்களை தான் நாங்கள் இங்கே காட்சிப்படுத்திக்கிறோம். இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களுக்கு மதீனாவில் வாழ்கிறதுக்கு சுதந்திரமாக வாழ்கிறதுக்கும் அவர்களுடைய அந்த மார்க்கத்தை பின்பற்றத்துக்கும் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் அதே மாதிரி அவங்க முஸ்லீம்களுக்கு எதிராக எந்த ஒரு செயற்பாட்டிலையும் இறங்கக்கூடாது என்றதையும் நிபந்தனையாக வச்சாங்க. இப்போ இந்த இடத்துல நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தில் ஏற்படுத்தின முக்கியமான மாற்றங்களை பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த அந்த போர்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த போர்களுக்கு முன்னால் இந்த போர்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடாத சில விஷயங்களை எங்களுக்கு சொல்லி தந்திக்கிறாங்க. உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு தவிர மற்ற சும்மா வேறு காரணமின்றி நாங்கள் வந்து மிருகங்களை கொல்லக்கூடாது, அதே மாதிரி நெருப்பு வச்சு யாரையுமே எரிக்கக்கூடாது, அதே மாதிரி வீணாக யாரையும் கொல்லக்கூடாது, அதே மாதிரி பெண்கள் சிறு பிள்ளைகள் இவங்கள் எல்லாத்தையும் கொல்லக்கூடாது. இப்படி நிறைய விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்தாங்க. அந்த விஷயங்களை தான் நாங்கள் இங்கே காட்சிப்படுத்திக்கிறோம். நாங்கள் இந்த இடத்துல எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், பத்ர் யுத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது ஹிஜ்ரி 2 நடக்குது. இது இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த
மிகப்பெரிய முதலாவது யுத்தம் என்ன எங்களுக்கு சொல்லேலும். இதனுடைய காரணங்களை பற்றி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லீம்களும் ஹிஜ்ரத் செஞ்சு வரக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய எல்லா பொருட்களையும் விட்டுட்டு வெறும் கையோடு தான் வராங்க. அந்த பொருட்களை எல்லாம் குறைஷிகள் எடுத்துக்கொள்கிறாங்க. அதற்கு பின்னால் ஹிஜ்ரி 2ல் குறைஷி தலைவர்கள் அவர்களுடைய வியாபார பொருட்களை அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஷாமை நோக்கி அனுப்புகிறாங்க. இப்படி அனுப்பக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இது கேள்விப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம்களுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் அந்த இடத்துல போனீங்கன்னு சொன்னால் அந்த இழந்த சொத்துக்கள் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்ற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இந்த தகவலை கேட்டு முஸ்லீம்கள் அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் அபூ சுஃபியான் வந்து ஷாமை நோக்கி போய்த்து இருப்பார். அவர் திரும்பி வருவதற்காக அந்த ஷாமை நோக்கி போயிட்டு இருப்பார். அவர் திரும்பி வருவதற்காக வேண்டி வரும்போது அந்த பொருட்களை எடுக்கலாம் என்று முஸ்லீம்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து அபூ சுஃபியானுக்கு கேள்விப்பட்டு அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அந்த நேரத்தில் அவருடைய குறைஷி தலைவராக இருந்த அபூ ஜஹலுக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு, இப்படி உடனடியாக அவருடைய வியாபார பொருட்களை பாதுகாக்க சொல்லி. அபூ ஜஹல் இந்த விஷயம் கேள்விப்பட்டு கோபம் அடைஞ்சு அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், 1000 பேரை தயார்படுத்தி கொண்டு முஸ்லீம்களுக்கு எதிராக பத்ர் என்ற இடத்துக்கு யுத்தம் செய்கிறதுக்கு வாராரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லீம்களோட ஆலோசனை செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் முஸ்லீம்களில் 313 சஹாபாக்கள் தயாராகி வராங்க. வந்து ஒரு இடத்துல அவங்க வந்து அவர்களுடைய கூடாரத்தை அடிக்க ரெடி ஆகுறாங்க. முஷ்ரிக்கள் வருவதற்கு முன்னாலேயே முஸ்லீம்கள் பத்ர் என்ற இடத்துக்கு வந்து அவர்களுடைய கூடாரத்தை அடிக்கிறதுக்கு தயாராகும் போது ஹுபாப் இப்னுல் முன்சிர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒரு ஆலோசனை ஒன்று சொல்கிறாங்க. அதாவது, நன்றாக தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துல எங்களுடைய கூடாரங்களை நாங்கள் அடித்துக்கொள்வோம். அப்பொழுது முஷ்ரிக்களுக்கு தண்ணீர் ஏனைய தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களை நாங்கள் அழித்து விடுவோம். அப்பொழுது முஷ்ரிக்கள் தண்ணீர் கிடைக்காமல் அவங்க வந்து பலகீனப்பட்டு விடுவார்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதே மாதிரி செய்கிறாங்க. ஆனால் மனிதநேயம் கொண்ட எங்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிக்கள் தண்ணீர் கேட்கும் போது அந்த தண்ணீர் குடிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஷ்ரிக்களுக்கும் இடையில யுத்தம் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்குறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுடைய துஆவை கபூல் செஞ்சு கிட்டத்தட்ட 3000 மலக்குமார்களை கொண்டு உதவி செய்கிறாங்க. ஆரம்பத்திலேயே குறைஷிகள் அதிகமான பேர் கொலை செய்யப்படுறாங்க. எந்த அளவுக்குண்டா அவருடைய தலைவர் அபூ ஜஹலும் இந்த யுத்தத்தில் கொலை செய்யப்படுறாங்க. கொலை செய்யப்பட்டதுக்கு பின்னால் அவர்களெல்லாம் தப்பி அவர்கள் புறமுதுகு காட்டி ஓடிடுறாங்க. இந்த அடிப்படையில் முஸ்லீம்களுக்கு இந்த யுத்தத்தில் வெற்றி கிடைக்கிது. நாங்கள் இந்த இடத்துல எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், உஹுத் யுத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த உஹுத் யுத்தம் எப்போ நடக்குதுன்னு சொன்னால், ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் ஹிஜ்ரி 2ல் பத்ர் யுத்தம் நடக்குது. அதுக்கு சரியாக ஒரு வருடத்துக்கு பின்னால் உஹுத் என்ற ஒரு யுத்தம், மிக முக்கியமான வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு யுத்தம் நடக்குது. இந்த யுத்தம் எதனால் நடக்குதுன்னு சொன்னால், பத்ர் யுத்தத்தில் குறைஷிகளோட முக்கியமான தலைவர்கள், அவர்களுடைய அந்த உறவினர்கள் என்று மிக முக்கியமான நிறைய பேர் கொலை செய்யப்படுறாங்க. இதனால் ஆத்திரம் அடைஞ்ச அந்த குறைஷிகள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த நேரத்தில் தலைவராக இருந்த அபூ சுஃபியான் கிட்ட போய்ட்டு சொல்கிறார், நாங்கள் பணத்தால் உங்களுக்கு உதவி செய்கிறோம், நீங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு யுத்தத்துக்காக வேண்டி மக்களை ஒன்று திரட்டுங்க என்று சொன்னால், நாங்கள் எங்களோட உறவினர்கள் இழந்திருக்கிறோம், எங்களோட தலைவர் அபூ ஜஹலை நாங்கள் இழந்திருக்கிறோம், இதற்காக நாங்கள் முஸ்லீம்கள்கிட்ட பழி வாங்கணும் என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இது உஹத் யுத்தத்துக்கு முஷ்ரிக்கள் தயாராகிறதுக்கு இன்னும் ஒரு நோக்கம்தான். அவர்கள் வந்து மக்காலிருந்து ஷாமை நோக்கி போகக்கூடிய அந்த வியாபார பாதையை அவங்க பாதுகாக்கணும். இந்த வியாபார பாதையை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், முஸ்லீம்களோட யுத்தம் செஞ்சு அவர்களை பலகீனப்படுத்தினால்தான் எங்களுக்கு பாதுகாப்பாக அந்த வியாபார பாதையில் போகலாம் என்று நினச்சி தான் இந்த யுத்தத்தை அவங்க வந்து தயாராகிறாங்க. இந்த யுத்தத்துக்கு இப்படி அவங்க வந்து 3000 பேர்களை கொண்ட ஒரு படை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மக்காலிருந்து உஹத் என்ற இடத்துக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக யுத்தம் செய்கிறதுக்கு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதற்கு எதிராக அவங்களும் இதற்கு பதில் கொடுக்கறதுக்காக வேண்டி சஹாபாக்களோட மஷூரா செஞ்சு கிட்டத்தட்ட 1000 பேர் ஆரம்பத்தில் தயாராகிறாங்க. இறுதியில் 700 பேர் கொண்ட ஒரு படை ஒன்று இந்த இடத்துல யுத்தத்துக்கு வராங்க. அதுக்கு பின்னால் இந்த இடத்துக்கு யுத்தத்துக்கு வந்தால், இந்த இடத்துல வந்து ஒரு மலை ஒன்று இருக்குது. இந்த மலைக்கு பின்னால் காஃபிர்கள் வந்து தாக்கலாம், முஸ்லீம்களை திடீரென்று தாக்கலாம் என்ற அச்சத்தின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மலைக்கு மேலால் 50 பேர் கொண்ட ஒரு படையை நியமிக்கிறாங்க. அந்த படைக்கு தலைவராக அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தான் நியமிக்கிறாங்க. அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா,
நீங்கள் இந்த மலைக்கு மேலே ஏறிறீங்க, இந்த மலைக்கு பின்னால் யாராவது வந்தால் நீங்கள் அவர்களுக்கு எதிராக தாக்கி அவர்களை வீழ்த்த வேண்டும். இந்த மலைக்கு பின்னால் வந்து முஸ்லீம்களை யாரும் தாக்காமல் நீங்கள் பாதுகாப்பாக இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் இந்த ஜபலுர் ருமாத் என்று இந்த மலைக்கு சொல்லுவோம், இந்த ஈட்டிகளால் எய்யக்கூடியவர்கள் இவங்க வந்து இந்த இடத்துல ஈக்கிறாங்க. இப்போ ரெண்டு தரப்புகளுக்கும் இடையில் யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்க ஆரம்பத்திலேயே இந்த குறைஷிகள் வந்து அடி வாங்குறாங்க. அதற்கு பின்னால் அவர்களால் தாக்கி பிடிக்கலாம் போகுது. அவங்க வந்து திரும்பவும் மக்காவை நோக்கி திரும்ப அவங்க விரண்டோடுறாங்க. அப்போ முஸ்லீம்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இவர்கள் ஆயுதங்கள் எல்லாம் விட்டுட்டு ஓடக்கூடிய நேரத்தில் அந்த ஆயுதங்கள் எல்லாம் புறக்கிறதுக்காக வேண்டி அவங்க முன்னோக்கி வராங்க. இப்படி இந்த ஆயுதங்களை புறக்கிறத வந்து இந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய சஹாபாக்கள் பார்க்குறாங்க. இந்த ஜபலுர் ருமாத் இந்த மலைக்கு மேலே இருந்த இந்த சஹாபாக்களும் நாங்களும் போயிட்டு இவர்கள் விட்டுட்டு போன இந்த கனிமத் பொருட்கள் எடுக்கலாம் என்று சொல்லி மலையிலிருந்து கீழிறங்கி வர்றதுக்கு ஆயத்தமாகும் போது இதுக்கு தலைவராக நியமித்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப சொல்கிற வரைக்கும் இந்த மலையை விட்டு வரவானம் என்று, அதனால் யாரும் போகவானம் என்று சொல்கிறாங்க. ஆனாலும் இல்லை, இப்போ யுத்தம் முடிஞ்சிருச்சு, யுத்தம் முடிகிற வரைக்கும் தான் அந்த கட்டளை என்று சொல்லி 40 பேர், இந்த 50 பேரில் 10 பேரை தவிர 40 பேர் கீழிறங்கி வராங்க. கீழிறங்கி வந்து அவர்களும் இந்த விட்டுட்டு போன பொருட்களை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. இதை அவதானித்து கொண்டிருந்த ஹாலித் இப்னு வலீத் என்று சொல்லக்கூடியவர், அவர் அந்த நேரத்தில் குறைஷிகளுடைய சார்பாக யுத்தத்துக்கு வந்திருந்தார். அவர் நல்ல யுத்த தந்திரங்கள் அறிஞ்சு வச்சிருந்தார். அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஒரு படையை ஒன்று திரட்டி கொண்டு அவர் வந்து இந்த மலைக்கு பின்னுக்கால முஸ்லீம்களை தாக்குறதுக்கு வராரு. வந்து இந்த மலைக்கு மேலிருந்த கிட்டத்தட்ட 10 சஹாபாக்களையும் கொன்றுவிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கண்டா, இந்த மலைக்கு பின்னால் வந்து திடீரென்று முஸ்லீம்களை தாக்குறாங்க. இதனால் முஸ்லீம்களுக்கு வந்து திடீரென்று தாக்கக்கூடிய நேரத்தில் பதில் தாக்குதல் நடத்தலாம் போகுது. அதனால் கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் கிட்ட ஷஹீதாக்கப்படுறாங்க. முக்கியமான சஹாபாக்களும் இந்த யுத்தத்தில் ஷஹீதாக்கப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சா ஹம்சா ரலியல்லாஹு கூட ஷஹீதாக்கப்படுறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல் கூட ஷஹீதாக்கப்படுது. இப்படி முஸ்லீம்களுக்கு பெரும் ஒரு அடி ஒன்று இந்த யுத்தத்தில் கிடைக்குது. அதுக்கு பின்னால் முஸ்லீம்கள் மறுவ ஒன்றிணைஞ்சு காஃபிர்களை தாக்குறாங்க. அதுக்கு பின்னால் காஃபிர்கள் மறுவ விரண்டு ஓடிடுறாங்க. இந்த யுத்தத்தில் எங்களுக்கு கிடைக்கிற படிப்பின் என்னான்னு சொன்னால், இந்த யுத்தத்தில் தலைவராக நியமிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய அந்த வார்த்தையை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தையை கேட்காததுனால, சரியாக செவிமடிக்காததுனால இந்த விலை ஒன்று அவங்க சந்தித்தாங்க. இந்த யுத்தம் வந்து இது அஹ்ஸாப்னு சொல்லப்படுது. இது அஹ்ஸாப்னு ஏன் சொல்கிறோம்னு சொன்னால், பல படைகள் இணைஞ்சு முஸ்லீம்களை தாக்க வந்த யுத்தம். இது வந்து ஹிஜ்ரி 5 தான் இந்த யுத்தம் நடக்குது. பனுன் நதீர் என்ற ஒரு பனுன் நதீர் என்று சொல்லக்கூடிய ஒரு யஹூதி கோத்திரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக குறைஷிகளையும் ஏனைய அரபு கோத்திரங்களையும் ஒன்று திரட்டுறாரு. அப்படி கிட்டத்தட்ட 10,000 வீரர்களை கொண்ட ஒரு படையை ஒன்று திரட்டி முஸ்லீம்களுக்கு எதிராக யுத்தம் செய்கிறதுக்கு அவங்க தயாராகி வராங்க. இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்பட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை கூப்பிட்டு ஆலோசனை செய்கிறாங்க. ஏன்னு சொன்னால், அந்த நேரத்தில் 10,000 பேர், ஹிஜ்ரி 5 10,000 பேர் சேர்ந்து பல கோத்திரங்கள் இணைஞ்சி முஸ்லீம்களை தாக்க வரக்கூடிய அந்த நேரத்தில் 10,000 பேர்ன்றது வந்து ஏற்கனவே மதீனாவில் இருந்த சிறுவர்கள் பெண்கள் என்று பார்த்தாலும் அவங்களையும் எண்ணி பார்த்தாலும் அதைவிட கூடுதலான ஒரு எண்ணிக்கை தான் 10,000 பேர். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்கறது என்று, எங்களுடைய பெண்களை பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறது என்று சொல்லி ஆலோசனை செய்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் சல்மான் அல் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முக்கியமான ஆலோசனையை சொல்கிறாங்க. அவங்களோட அந்த பாரசீகத்தில் அவங்க இருக்கும்போது இப்படியான தருணங்களில் அவங்க வந்து அகல் என்று சொல்லப்படக்கூடிய இப்படி குழி ஒன்றை தோண்டுவாங்க. அப்படி தோண்டினா அந்த எதிரிகளுக்கு அவங்க வரக்கூடிய அந்த இடத்தை தாண்டி வரையலாமல் போகும். அப்போ வந்து மதீனாவில் இருக்கக்கூடிய இந்த காஃபிர்கள் வரக்கூடிய இந்த பக்கமாக 2 மலைக்கிடையில் பிரமாண்டமான ஒரு அகலை தோன்றாங்க. இதனூடாக இவர்களுக்கு வந்து மதீனாக்குள்ளே வரையலாமல் போகுது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த இடத்துலேயே அவர்களுடைய கூடாரங்களை அடித்து கொண்டு அவங்க அந்த இடத்துலே இருந்து முஸ்லீம்களை அம்புகளால் தாக்குறாங்க. முஸ்லீம்களும் அம்புகளால் ஈட்டிகளால் இந்த பக்கத்திலிருந்து அவங்க தாக்குறாங்க.
இப்படி அம்புகளால் தான் யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. இதனால் இரண்டு தரப்புகளுக்கும் பெரிய ஒரு சேதம் ஒன்று ஏற்படுது இல்லை. சிலர்கள் வந்து இறங்கி வாரத்துக்கு முற்படுறாங்க, ஆனாலும் அவர்களுக்கு மதீனாக்குள்ளே இறங்கி வர்றதுக்கு சஹாபாக்கள் எந்த வகையிலையும் அவங்க இடம் கொடுக்காம இப்படியே பார்த்து கொண்டு இருந்தாங்க. இப்படி இரவு பகலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லீம்களும் இந்த இடத்திலிருந்து மதீனாக்குள்ளே இந்த காஃபிர்கள் உள்ளுக்கு நுழையாமல் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி நீ ஒரு பல நாட்கள் கழிது, முஸ்லீம்களுக்கும் பல கஷ்டங்கள் ஏற்படுது. ஏன்னு சொன்னால் பல நாட்களாக இவங்களுக்கும் மதீனாவிலிருந்து வெளியே போகிறதுக்கு இயலாது. இரவு பகலாக இப்படி இவங்களை பாதுகாத்து கொண்டிருக்கணும். இப்போ அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா முஸ்லீம்களுக்கு உதவி செய்கிறான். எப்படின்னு சொன்னால் ஒரு பிரமாண்டமான ஒரு காற்று அனுப்புகிறான். அந்த காற்றின் மூலமாக இவர்களுடைய கூடாரங்கள் எல்லாம் உடைஞ்சி போகுது. அதே மாதிரி இவர்களுடைய உள்ளங்களில் பிளவு ஏற்படுது. இந்த ரெண்டு காரணங்கள்னாலையும் இவர்கள் வந்து திரும்பவும் அவர்களுடைய இடங்களுக்கு போகிறாங்க. அந்த அடிப்படையில் இதிலேயும் முஸ்லீம்களுக்கு தான் வெற்றி கிடைக்குது. இந்த யுத்தத்தில் கிடைக்கக்கூடிய படிப்பின் என்னான்னு சொன்னால், ஆரம்பத்தில் இவ்வளோ பிரமாண்டமான படை முஸ்லீம்களுக்கு எதிராக வரக்கூடிய நேரத்தில் முனாஃபிக்கள் தவறான சில விஷயங்களை சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பொய்யாகிவிட்டது அப்படி என்ற மாதிரி சில விஷயங்களை சொன்னாங்க. ஆனால் முஸ்லீம்கள் உறுதியாக இருந்தாங்க. நாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் கூட அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான்னு. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சி. இந்த இடத்துல நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரால் நடந்த முக்கியமான ஒரு உடன்படிக்கை அதுதான் சுல்ஹுல் ஹுதைபியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6 உம்ரா செய்கிற மாதிரி ஒரு கனவுண்டு காண்றாங்க. அந்த கனவுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்ரா செய்கிறதுக்கு ஆயத்தமாகறாங்க. அவங்களோட 1400 கிட்டத்தட்ட 1400 சஹாபாக்களும் உம்ரா செய்கிறதுக்கு ரெடியாகி வராங்க. இவங்க எல்லாம் அப்படியே உம்ரா செய்கிறதுக்கு போகிறாங்க. துல் ஹுலைஃபா என்ற இடத்துல இஹ்ராமுடைய ஆடைகள் அணிஞ்சு கொண்டு அவங்க வந்து உம்ரா செய்கிறதுக்காக வேண்டி ஆயத்தமாகி போகிறாங்க. இப்படி போகக்கூடிய நேரத்தில் அது மக்கால ஒரு தவறான ஒரு வதந்தி ஒன்று பரவுது. அது என்னான்னு சொன்னால், முஸ்லீம்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவாசிகளுக்கு எதிராக யுத்தம் செய்கிறதுக்கு தயாராகி வராங்க என்பதாக. இதை கேட்ட குறைஷிகள் வந்து சொல்கிறாங்க, முஸ்லீம்களை நாங்கள் வந்து எந்த காரணத்துக்காகவும் மக்காக்குள்ளே நுழைய விட மாட்டோம், அவர்களை தடுப்போம் என்று அவங்க சொல்கிறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேள்விப்படுது. இப்போ வந்து அவங்க பல தூதுவர்கள் மூலமாக பல பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறாங்க. ஆனால் ஒன்றுமே அதுக்கு வெற்றி அளிக்கலை. இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், உஸ்மான் ரதியல்லாஹு அவங்கள தூதுவராக அனுப்புகிறாங்க. உஸ்மான் ரதியல்லாஹு அவங்க தூதுவராக போய்த்து சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மக்காவுக்கு வந்திக்கிறோம் என்னத்துக்குன்னு சொன்னால் உம்ரா செய்கிறதுக்கே தவிர அவங்களோட யுத்தம் செய்கிறதுக்கு இல்லை என்ற தகவலை சொல்கிறாங்க. ஆனால் மக்காவுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம்களும் உம்ரா செய்கிறத பற்றி காஃபிர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் மீக்கல்ல. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் செய்ய வராங்களா என்ற ஒரு அச்சம் தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஒரு தவறான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. அதாவது தூதுவராக வந்த உஸ்மான் ரதியல்லாஹு அவங்கள திருப்பி அனுப்பல. அப்போ இப்படி திருப்பி அனுப்பாமல் தாமதம் ஏற்படும் போது முஸ்லீம்களிடத்தில் ஒரு வதந்தி ஒன்று பரவிச்சு, உஸ்மான் ரதியல்லாஹு அவங்க கொலை செய்யப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி. அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முஸ்லீம்கள் பைஅத் செய்கிறாங்க. இந்த பைஅத்துக்கு பைஅத்து ரித்வான் என்று பெயர். இது வந்து ஒரு மரத்துக்கு கீழால் இந்த பைஅத் நடக்குது. இந்த பைஅத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்லையும் சொல்லிக்கிறான். இது எதுக்காகன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸ்மான் ரதியல்லாஹு அவங்க கொலை செய்யப்பட்டுட்டாங்க, அந்த அநீதிக்கு எதிராக அவங்களுக்கு எதிராக நாங்கள் ஒன்று திரள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் முஸ்லீம்களும் மிக உற்சாகத்தோடு அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆவேசப்பட்டு பைஅத் செய்கிறாங்க. இந்த விஷயம் வந்து குறைஷிகளுக்கு கேள்விப்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த விஷயம் குறைஷிகளுக்கு கேள்விப்பட்டு அவங்க பார்க்குறாங்க, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம்களும் இப்போ யுத்தத்துக்கு தயாராகிறாங்க, நாங்கள் வந்து டக்குன்னு போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று அவங்க குறைஷிகள் பயந்து பேச்சுவார்த்தைக்கு முன் வந்து இரு தரப்பினருக்கும் இடையில் ஹுதைபியா என்ற இடத்துல பேச்சுவார்த்தை நடக்குது. உம்ரா செய்ய வரும்போது அவங்கள்ட்ட சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த வாளை தவிர வேறு எந்த ஒரு ஆயுதத்தையும் அவங்க வந்து மக்காக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. அப்படியே அவங்க வந்தாலும் அவங்களுக்கு 3 நாட்கள் தான் மக்காக்குள்ளே இருக்கலாம் அப்படி என்று முதலாவது ஒப்பந்தத்தை அவங்க செய்கிறாங்க. ரெண்டாவது ஷரத் என்னான்னு சொன்னால் 2 தரப்பினருக்கும் இடையில் கிட்டத்தட்ட 10 வருட காலமாக யுத்த நிறுத்தம் செய்ய வேண்டும், யுத்தம் செய்யக்கூடாது
10 வருஷம் அவங்க யுத்த நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்க 2வது ஷரத்தை போடுறாங்க. 3வது விஷயம் என்னான்னு சொன்னால், யாராவது விரும்பினாங்கன்னு சொன்னால் முஸ்லீம்களோட ஒன்று சேர்ந்து நட்பு கொள்ளலாம். அதாவது அங்கே இருக்கக்கூடிய அரபு கோத்திரங்களில் யாராவது விரும்பினாங்கன்னு சொன்னால் அவங்க முஸ்லீம்களோட நட்பு வச்சு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க குறைஷிகளோடையும் நட்பு வச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த அடிப்படையில் பனு பக்கர் கோத்திரம் குறைஷிகளோடையும் பனு ஹுசா என்றவங்க முஸ்லீம்களோடையும் நட்பு வச்சுக்கொள்கிறாங்க. இந்த நட்பு வச்சுக்கொண்ட இந்த கோத்திரங்களுக்கு எதிராகவும் செயற்படக்கூடாது என்று இந்த நிபந்தனையில் உள்ளடங்கிக்குது. அதே மாதிரி 4வது என்னான்னு சொன்னால், குறைஷிகள் யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்தால் அவங்க வந்து திருப்பியும் குறைஷிகள்கிட்டே அவங்கள ஒப்படைச்சிடணும். அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யாராவது குறைஷிகள்கிட்ட வந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து குறைஷிகள் திருப்பி ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி குறைஷிகளுக்கு சார்பாக அவங்க வந்து இந்த ஒப்பந்தத்தை எழுதுகிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஒப்பந்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த ஒப்பந்தம் முடிவுக்கு வருது. இந்த இடத்துல நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இது வந்து ஹைபர். ஹைபருடைய நிகழ்வு. இந்த இடத்துல நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஹைபருடைய நிகழ்வை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஹிஜ்ரி 7வது வருஷம் தான் இந்த ஹைபருடைய நிகழ்வு நடக்குது. ஹைபருடைய இடம் வந்து பல பிரமாண்டமான கோட்டைகளால் அமைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த ஹைபருடைய இடத்துல இது வந்து விவசாய நிலமாகவும் இருந்துச்சு. இந்த ஹைபரில் வாழ்ந்த இந்த யகூதிகள் நல்ல செல்வ செழிப்போட நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனாலும் இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக, நாங்கள் பார்த்தோம் பனு நதீர் என்ற கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அந்த அஹ்ஸாப் என்ற போரில் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்க்குறாங்க. இப்படி இவங்களோட இந்த செயற்பாடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஏற்கனவே அவங்க செஞ்சு கொண்ட அந்த உடன்படிக்கைக்கு மாற்றமானது. அப்போ ஒப்பந்தத்தை மீறினதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 7வது வருஷம், ஹிஜ்ரி 6 ஹுதைபியாவை முடிச்சுட்டு ஹிஜ்ரி 7வது வருஷம் ஆரம்பத்தில் ஹைபரை சுற்றி வளைக்கிறதுக்கு வாராங்க. இப்படி வந்து முஸ்லீம்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹைபரை சுற்றி வளைக்கிறாங்க. இப்படி சுற்றி வளைச்சதுக்கு பின்னால் இரவு நேரத்தில் தான் வாராங்க. ஹைபரில் இருக்கக்கூடிய மக்கள் காலையில் வந்து அவங்களோட அந்த விவசாய நிலங்களுக்கு போகிறதுக்காக வேண்டி வெளியே வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லீம்களும் சுற்றி வளைச்சிக்கிறத அவங்க பார்க்குறாங்க. இதனால் பயந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களோட கோட்டைகளுக்குள்ளே போய்த்து அவங்களுடைய அந்த கதவுகளை அடைச்சி கொள்கிறாங்க. இவங்க வந்து நினச்சி கொண்டு இருந்தாங்க, இந்த கோட்டைகளை இடித்து யாராலையும் வந்து எங்களைய தாக்க இயலாது அப்படி என்று நினச்சி கொண்டு இருந்தாங்க. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களோட ஒரு குழு அனுப்புகிறாங்க. அந்த குழுவுக்கு வந்து போதிய அளவு வெற்றி கிடைக்கல, அவங்க திரும்பி வந்துடுறாங்க. அதுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அவங்களோட ஒரு குழு போகுது, அவங்களுக்கும் வெற்றி கிடைக்கல, அவங்களும் போதிய அளவு வெற்றி இல்லாமல் திரும்பி வந்துடுறாங்க. இறுதியாக அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடியை கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்க போயிட்டு இந்த ஹைபரை உடைய அந்த கதவுகளை தகர்த்து அவங்க ஹைபருக்குள்ளே போகிறாங்க. இப்போ ஹைபரில் இருந்த யகூதிகளுக்கு விளங்க வருது, நாங்கள் வந்து ஒன்றோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சரணடையணும், அப்படி இல்லாட்டி நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும், இதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இறுதியாக சரணடைகிறதுக்கு அவங்க ஒத்துக்கொள்கிறாங்க. என்று சொன்னால் அவங்க பயப்படுறாங்க, அவங்களோட பெண்களும் பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஆகிவிடுமோன்னு பயந்து அவங்க அப்படி செய்கிறாங்க. அதுக்கு பின்னால் அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு சரணடைகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க வந்து கேட்குறாங்க, எங்களோட இடங்களையும் எங்களோட விளை நிலங்களையும் நீங்கள் எங்களுக்கே தாங்கன்னு சொல்லி. அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுக்கு ரிட்டன் அவங்களோட இடங்களையும் அந்த விளை நிலங்களையும் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வந்து இதற்கு பின்னால் முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால், முஸ்லீம்களுடைய ஆட்சிக்கு கீழால் தான் அவங்க ஈப்பாங்க. அவங்க வந்து வரி கட்டி கொண்டு அவங்க ஈப்பாங்க. இந்த இடத்துல நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஃபத்ஹ மக்காவை பற்றி பார்க்க போகிறோம். ஃபத்ஹ மக்கா என்றே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக கொள்ளப்படுது.
இதுதான் முஸ்லீம்களுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி என்று நாங்கள் சொல்லேலும். இந்த மக்கா வெற்றி என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஃபத்ஹ் மக்கா, இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்லேயே சொல்லிக்கிறான். அந்த அளவுக்கு மிக முக்கியமான நிகழ்வு தான் இந்த ஃபத்ஹ் மக்கா. இது எப்போ நடக்குதுன்னு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஹிஜ்ரி 8வது வருஷம் தான் இந்த ஃபத்ஹ் மக்கா நடக்குது. இதற்கான காரணம் என்னான்னு சொன்னால் சுல்ஹுல் ஹுதைபியாவில் ஒரு நிபந்தனையோட ஒரு அந்த சுல்ஹுல் ஹுதைபியான்னு சொல்லக்கூடிய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஷரத்துகளில் ஒன்று தான் முஸ்லீம்களோடு நட்பு வச்சு கொள்கிறவங்க அவங்களுக்கு எதிராக குறைஷிகள் உதவி செய்யக்கூடாது. அதே மாதிரி குறைஷிகளோடு யாரெல்லாம் நட்பு வச்சு கொள்வாங்களோ எந்த கோத்திரங்களோ அவர்களுக்கு எதிராக முஸ்லீம்கள் உதவி செய்யக்கூடாது. இந்த ஷரத்தை அவங்க குறைஷிகள் மீறிடுவாங்க. அதாவது பனு பக்ர் என்ற கோத்திரத்தினர் குறைஷிகளோட நட்பு வச்சுப்பாங்க, பனு ஹுசா என்றவங்க முஸ்லீம்களோட நட்பு வச்சுப்பாங்க. இப்போ பனு பக்ர் கோத்திரத்தினருக்கும் பனு ஹுசா என்ற கோத்திரருக்கும் இருவருக்கும் இடையில் ஒரு போர் ஒன்று ஆரம்பமாகுது. இதனால் பனு பக்ர் கோத்திரத்தினருக்கு குறைஷிகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் உதவி செய்கிறாங்க, அவங்களோட நட்பு வச்சுருந்த அந்த கோத்திரத்தினருக்கு உதவி செய்கிறாங்க. ஆனால் இது சுல்ஹுல் ஹுதைபியாவில் ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட போட்ட ஒப்பந்தத்தில் அந்த ஒப்பந்தத்துக்கு மாற்றமாக இவங்க செயற்படுறாங்க. இப்படி பனு பக்ருக்கு உதவி செஞ்சதுனால பனு ஹுசாக்களுக்கு இதை தாக்கி பிடிக்கலாம் போகுது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் காபால போய் அடைக்கலம் புகுறாங்க. ஆனால் அதுவும் அவங்களுக்கு வெற்றி அளிக்கலை. அந்த இடத்துலையும் இவங்க தாக்குறாங்க. அதுக்கு பின்னால் பனு சலீம் என்ற ஒருத்தர் அவர்கள் சார்பாக கவிதைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய கஷ்டத்தை பற்றி சொல்கிறாரு. இப்படி கஷ்டத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை விலங்கெடுத்து அவங்களுக்கு ஆதரவாக நாங்கள் மக்காவுக்கு போகணும் அப்படி என்று சொல்லி முஸ்லீம்களோட ஆலோசனை செஞ்சு அவங்க போகிறாங்க. இப்படி போகக்கூடிய நேரத்தில் முக்கியமான 4 படைகளாக இந்த படை பிரிக்கப்படுது. அதில் ஒன்று ஹாலித் இப்னு வலீத் ரதியல்லாஹுவோட படை, அதே மாதிரி ஜுபைர் இப்னு அவ்வாம் ரதியல்லாஹுவோட படை, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படை, அதே மாதிரி கைஸ் இப்னு சாத் என்று சொல்லக்கூடிய சஹாபியுடைய படை. இப்படி 4 படைகளாக மக்காவை நோக்கி போகிறாங்க. இந்த பிரமாண்டமான படையை பார்த்துட்டு மக்கா குறைஷிகளுக்கு விளங்குது இவங்களுக்கு எதிராக எங்களுக்கு யுத்தம் செய்ய இயலாது அப்படி என்று விளங்கி, ஏனென்று சொன்னால் இதை விட எண்ணிக்கை குறைவாக முஸ்லீம்கள் இருக்கும் போதே முஸ்லீம்களுக்கு எதிராக யுத்தம் செஞ்சு அவர்களுக்கு வெற்றி கொள்ள முடியாமல் போனது. அதனால் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு நபி அவங்களோட சாட்சா அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அனுப்புகிறாங்க. அவங்க சமாதான பேச்சுவார்த்தையை நடத்துகிறாங்க. அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அதுக்கு ஒத்துக்கொள்கிறாங்க. அமைதியாக அவங்களுடைய குதிரையில் மக்காவுக்கு உள்ளே போகிறாங்க. போனால் அந்த இடத்துல அந்த குறைஷி குஃபார்கள் எல்லாம் அவங்க சரணடைஞ்சு அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க. இதுதான் வரலாற்றில் மிக முக்கியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனிதாபிமானத்தை எடுத்து காட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த இடத்துல நான் உங்களோட எப்படி நடந்து கொள்ள போகிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த குஃபார் குறைஷிகள் சொல்கிறாங்க, நீங்களும் கண்ணியமானவர், உங்களோட பெற்றோரும் கண்ணியமானவங்க, நீங்கள் எங்களுக்கு எந்த ஒரு அநியாயமும் செய்ய மாட்டீங்க என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் உங்களை எல்லாரையும் மன்னிச்சிட்டேன், நீங்கள் எல்லாரும் விடுதலையாகி போங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்காமல் அனுப்பிடுவாங்க. அதாவது யாருக்கு இந்த பொது மன்னிப்பை கொடுப்பாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 23 வருஷங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல இன்னல்களும் துன்பங்களும் நபி அவர்களை கொலை செய்வது எப்போன்னு பார்த்து கொண்டிருந்த அந்த மக்களுக்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொது மன்னிப்பு கொடுப்பாங்க. நாங்கள் இந்த இடத்துல எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜத்துல் வதா பற்றி பார்க்க போகிறோம். இது ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு தான் நடைபெறுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த ஆண்டில் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்காதா மாதம் ஹஜ்ஜி செய்ய தயாராக இருக்கிறாங்க என்ற செய்தி கேள்விப்படுது. இந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 1,14,000 சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஹஜ் செய்கிறதுக்கு தயாராகிறாங்க. துல்காதா மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து துல்ஹஜ் 4ஆவது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா அடைகிறாங்க. அந்த அடிப்படையில் முதலாவது காபாக்கு செஞ்சு தவாஃப் செய்கிறாங்க. தவாஃப் செஞ்சுட்டு மக்காம் இப்ராஹிம் என்ற இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காம் இப்ராஹிம் என்ற இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத் தொழுகிறாங்க. அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஇ செய்கிறாங்க. அதுக்கு பின்னால் ஹிஜ்ரி 8ஆம் நாள்
துல்ஹஜ் 8வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் 8வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாக்கு போகிறாங்க. அதுக்கு பின்னால் துல்ஹஜ் 9வது நாள் அரஃபாக்கு வராங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் எல்லா அந்த ஹஜ்ஜுடைய அந்த வணக்கங்களையும் சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஹஜ்ஜில் நடந்த முக்கியமான ஒரு நிகழ்வு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரஃபா பேருரை. இந்த பேருரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மிக முக்கியமான அந்த வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாவால செஞ்ச மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சுருக்கமாக இந்த உரையில் சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த இடத்துல யாரெல்லாம் சமூகம் தரலையோ அவங்களுக்கு இந்த விஷயத்தை எத்தி வைக்குமாறு சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க. சஹாபாக்கள் அப்படியே அந்த விஷயங்களெல்லாம் கேட்டுக்கொள்கிறாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ஹஜ் நடைபெறுது. இந்த இடத்துல நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி தருணத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது ஹிஜ்ரி 11வது வருஷம் சஃபர் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை நல்லடக்கம் செய்கிறதுக்காக வேண்டி பக்கீக்கு போகிறாங்க. இந்த பக்கீக்கு போய்த்து ஜனாசா நல்லடக்கம் செஞ்சு திரும்பி வார வழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான தலைவலி ஏற்படுது. இதனால் அவங்க சுகையினம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 13-14 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அவங்க ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சற்று அவர்களுடைய அந்த நோய் சற்று குறைவதாக அவர்கள் உணர்றாங்க. அவர்களுடைய உடலில் ஒரு ராகத்தொண்டு ஏற்பட்டதாக உணர்ந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் திரும்பவும் மஸ்ஜிதுக்கு தொழுவிக்கிறதுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. 2 சஹாபாக்கள் உதவியோட மஸ்ஜிது நபவியை நோக்கி வராங்க. வரக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு லுஹர் தொழுவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இந்த லுஹர் தொழுவிச்சு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாரதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க தொழுவிச்சு கொண்டிருந்த முசல்லாலேருந்து சற்று பின்னால் வராங்க. இதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சைக்கினை செய்கிறாங்க, நீங்கள் உங்களோட இடத்துல இருந்து தொழுவீங்கன்னு சொல்லி சைக்கினை செய்கிறாங்க. அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களோட இடது பக்கமாக கொண்டு போய்த்து அமர வைக்கப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையை நடத்துகிறாங்க. அந்த சத்தத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க இன்னும் சப்தமாக சொல்லும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களோட சப்தம் கேட்டு முஸ்லீம்கள் எல்லாம் தொழுகிறாங்க. இந்த நிகழ்வுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களுடைய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுகையீனம் இன்னும் அதிகமாகுது. அவர்களுடைய அந்த நோய் அதிகத்தின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி இருக்கிறாங்க. அவர்களுடைய வீட்டில் இருந்த கிட்டத்தட்ட 6 அல்லது 7 பொற்காசுகளை தர்மம் செய்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் முஸ்லீம்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. நபி அவங்க இறுதி நேரத்தில் எங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ ஏழ்மையான வாழ்க்கையை கடைபிடிச்சாங்கன்னு சொன்னால் அந்த அவர்களுடைய இறுதி நேரத்தில் பார்க்கலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ ஏழ்மையான வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய அந்த இறுதி நாட்களை வச்சு எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளையிலும். எதை வச்சுன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30 சா கோதுமைக்காக வேண்டி அவர்களுடைய அந்த கவசம் ஒரு யஹூதி கிட்ட அடகு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் அந்த விளக்கு விளக்கை பற்ற வைக்கிறதுக்கு அவங்கள்ட்ட எண்ணெய் இல்லை. இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க எண்ணெயை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி அயல் வீட்டார்களிடத்தில் கேட்குறதுக்கு ஒரு பெண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே ஈக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நோய் இன்னும் அதிகமாகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களோட வீட்டில் அப்படியே ரெஸ்டாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் திங்கட்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சுபஹுடைய நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களோட அறையிலிருந்து அவர்களுடைய அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களோட அறையுடைய திரையை திறந்து மஸ்ஜிது நபவியை நோக்கி பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு முஸ்லீம்களுக்கு சுபஹ் தொழுவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்களை பார்த்து அப்படியே புன்முறுவல் பூத்து சிரிக்கிறாங்க. இதை முஸ்லீம்களுக்கு விளங்க வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ளுக்கு வரப்போகிறாங்க, தொழுகை நடத்த போகிறாங்க என்ற விஷயத்தை முஸ்லீம்கள் அறிஞ்சு கொண்டு
அதை வந்து அவங்க சந்தோஷம் அடைகிறாங்க. அவங்க தொழுகையில் இருக்கக்கூடிய அவர்கள் தொழுகையில் இருந்து கொண்டு அவர்களுடைய அந்த நிலை குலைவு ஒன்று ஏற்படுது. இதை அவதானிச்ச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தொழுகையை பூர்த்தி செய்யுங்க அப்படி என்று சொல்லிட்டு அவங்க வந்து திரும்பவும் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களோட அறைக்குள்ளே வந்துடுறாங்க. இப்படி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கக்கூடிய நேரத்தில் பகல் நேரமாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமாக அந்த காய்ச்சல் ஏற்படுது. நபி அவர்களுக்கு வியர்வை ஏற்படுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உதவியோடு அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மிஸ்வாக் செய்கிறாங்க. அவர்களுடைய விரல்களை இறுதியாக உயர்த்துறாங்க. உயர்த்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா என்ற துஆவை ஓதுறாங்க. இதை துஆவுடைய இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஓதக்கூடிய நேரத்தில் சரியாக கேட்குது இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க காதை வச்சு கேட்குறாங்க. இந்த துஆவை தான் இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. அப்படியே அவர்களுடைய கைகள் கீழே நோக்கி வருது. வந்து அப்படியே அவர்களுடைய ரூஹ் அப்படியே பிரியுது. இப்படித்தான் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நேரம் இப்படித்தான் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நேரத்தை அடைகிறாங்க. நாஸ் கலாசார நிலையம் மற்றும் தாருல் குர்ஆன் லிபரா இமில் ஈமான் இணைந்து நடாத்தும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான மாபெரும் கண்காட்சி 2024. கண்காட்சியின் உள்ளடக்கங்கள் ஜாஹிலிய கால மக்களின் வாழ்க்கை முறையும் அவர்களுடனான நபி அவர்களின் தொடர்பும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வாழ்வில் எதிர்கொண்ட துன்பங்களும் சவால்களும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மதீனா வாழ்வும் வெற்றிகளும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆளுமை மிக்க வாழ்வியல் கலைகளும் தத்துவங்களும் இன்னும் பல பயன்மிக்க அம்சங்களுடன் மார்ச் மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் 4ஆம் தேதி வரை காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை. நுழைவு கட்டணம் ரூபாய் 100 மட்டுமே. உம்மஹாத்துல் முஃமினீன் என்று அழைக்கப்படும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்த உத்தம மனைவியார்களுடைய சுருக்கமான ஒரு வரலாற்றை இந்த இடத்திலே நாங்கள் உங்கள் பார்வைக்கு விருந்தாக தந்திருக்கிறோம். அதில் முதலாவதாக ஒரு மரத்தின் கிளைகளினூடாக அவர்களின் மனைவிமார்களின் பெயர்கள். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களின் பெயர்களை காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அது முறையாக சொல்வதாக இருந்தால் முதலாவது ஹதீஜா நாயகி, சௌதா ரதியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா, ஜெய்னப் ரதியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா, ஜெய்னப் பின்த் ஜஹஷ், உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா, ஜுவைரியா ரதியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா, மைமூனா ரதியல்லாஹு அன்ஹும் மைமூனா ரதியல்லாஹு அன்ஹுன்ன. இவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்கள். அடுத்து இங்கு ஒரு பதாதை வைத்திருக்கிறோம். அதிலே ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம். என்னென்று சொன்னால், பலதார மனம் என்பது ஒரு சலுகையே தவிர ஒரு முஸ்லிமான ஆண் கட்டாயம் பல பெண்களை திருமணம் முடிக்கணும், திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் கிடையாது. அது அவர்கள் இருவரின் விருப்பம். திருமணம் முடிக்கக்கூடிய மனைவி கணவர் இருவரின் விருப்பத்திலே அது தங்கியுள்ளது என்பதையும் இங்கு நாங்கள் சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். அடுத்து அவர்களின் மனைவியர்களானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனைவியை பற்றி சுருக்கமான வரலாறு இங்கு நாங்கள் தந்திருக்கிறோம். அதிலே முதலாவது ஹதீஜா பின்து ஹுவைலித் ரதியல்லாஹு அன்ஹா. இரண்டாவது சௌதா பின்து ஜம்ஆ ரதியல்லாஹு அன்ஹா. அவர்கள் பற்றிய வரலாறும் அவர்கள் சம்பந்தமான நிகழ்வுகளும் இங்கு காட்சிப்படுத்தியிருக்கிறோம். மூன்றாவது ஆயிஷா பின்து அபி பக்ரின் ரதியல்லாஹு அன்ஹுமா. அவர்களுடைய வரலாறும் அவர்கள் வாழ்க்கையில் நடைபெற்ற முக்கியமான சம்பவங்கள், முக்கியமான இடங்கள் என்பவற்றை இங்கு காட்சிப்படுத்தி இருக்கிறோம். நான்காவது ஹஃப்ஸா பின்து உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா.
அவர்களின் பிறப்பு, அவர்களின் முதல் திருமணம், அதே போன்று அவர்களின் வாழ்க்கையில் நடைபெற்ற நிகழ்வுகள் என்பதை காட்சிப்படுத்தக்கூடிய இடம் இது. ஐந்தாவது ஜெய்னப் பின்த் ஜஹஷ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய வாழ்க்கை சுருக்கமும், அதே போன்ற வாழ்க்கையில் சம்பந்தப்படக்கூடிய நிகழ்வு, அவர்களின் பண்புகள் ஆகியவற்றை இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆறாவது சஃபியா பின்த் ஹுயை ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறு, இஸ்லாத்துக்கு முன்னர் அவர்கள் இருந்த முறை, இஸ்லாத்தை அவர்கள் எவ்வாறு ஏற்றுக்கொண்டார்கள், நபி அவர்கள் எதன் காரணமாக திருமணம் செய்தார்கள் போன்ற விடயங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அதற்கு அடுத்தது ஜெய்னப் பின்த் ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பற்றிய சுருக்கமான வரலாறு. அடுத்தது உம்மு சலமா ஹிந்து பின்த் அபி உமையா அவர்களுடைய சுருக்க வரலாறும், அவர்கள் வாழ்க்கையில் சம்பந்தப்படக்கூடிய நிகழ்வுகளும் இங்கு காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இந்த இடத்திலே நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏனைய மனைவிமார்கள், அதாவது ஜுவைரியா பின்து ஹாரிஸ், உம்மு ஹமீபா பின்து அபி சுஃபியான், மைமூனா பின்து ஹாரிஸ் ஆகியோர்களுடைய வீடுகளையும் இங்கு காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இந்த இடத்திலே 11 மனைவிமார்களுடன் வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் மாளிகைகளை கட்டி வாழவில்லை. வெறுமனே சாதாரணமான பள்ளியுடன் இணைந்த வகையில் சில அறைகளை கொண்ட வீட்டிலே தான் வாழ்ந்து காட்டினார்கள். அது அவர்கள் எளிமையாக வாழ விரும்பியதை தவிர, அவர் ஏழையான கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் அல்ல. ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைவர். அவர் விரும்பிய வகையில் வாழ்ந்திருக்கலாம். இருந்தாலும் அவர் ஒரு முன்மாதிரியான முறையில் சிறிய அறைகளை கொண்ட வீடுகளை அமைத்து பள்ளிக்கு அண்மையில் வாழ்ந்தார் என்பதைத்தான் இந்த இடத்திலே காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அவர்கள் எளிமையை காட்டும் விதமாக, அவர்கள் எவ்வாறு எளிமையாக இருந்திருக்கலாம் என்பதை காட்டும் விதமாகத்தான் இப்பொருட்களை உங்களுக்கு நாங்கள் காட்டியிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது அன்றாட வாழ்க்கையில் சாப்பிட்ட பழங்கள், உணவுகள் என்பவற்றை காட்டியிருக்கிறோம். அதிலே திராட்சை பழம், காய்ந்த திராட்சை, மாதுளம் பழம், அதே போன்று பேரித்த பழம் ஆகிய வளமையாக உணவாக எடுத்துக்கொண்ட உணவுகளை இங்கு நாங்கள் காட்டியிருக்கிறோம். அதே போன்று இந்த குர்ஆன் ஆயத் குலு மினத் தய்யிபாத்தி, நல்லவற்றிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள், அதாவது ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தேவையான உணவை உண்ணுங்கள், பருகுங்கள் என்பது இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. அதனை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தனது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள். சாப்பிட்ட உணவாக இருக்கலாம், சாப்பிடும் நேரங்களாக இருக்கலாம், அனைத்தும் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்து கொண்டார்கள் என்பதனை இங்கு நாங்கள் காட்டுகிறோம்.
So எங்களோட கேட்டகரி பேர் வந்து personality. So personality is the first topic வந்து நான் சொல்லியிருந்தேன் about Prophet sallallahu alaihi wasallam. So பிற மதத்தின் ஆட்கள் குறிப்பாக அறிஞர்கள் scientists, archaeologists பெரிய பெரிய ஆட்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி என்னென்ன கருத்து பேசினாங்க போஸ்டர்ல நீங்க பாத்தீங்க each and every person main person for example like Michael and Harun மாதிரி நிறைய ஆட்கள் அவங்களோட விருப்பத்தை பத்தி ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஒரு 4-5 வார்த்தைகள் பேசினாங்க. அப்படியே நாங்க இந்த சைடு பார்த்தா இந்த சைடுக்கு வந்து பார்த்தா இதுவும் அதே மாதிரி தான் நிறைய கண்ட்ரிஸ் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறோம். நாங்க எனக்கு ஒரு 3 கண்ட்ரிஸ் இருக்குது. அதுல ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசிக்கிறோம். இன்னைக்கு மதியமா இன்னைக்கு தமிழ்ல இருக்கிற போஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி புரிய சில கோட் சில ஒப்பீனியன்ஸ் மத்தாக்கள் பேசின மாதிரி இது இன்னைக்கு எழுதி வச்சிருக்கோம். அப்படி நாங்க போனோம்னா இந்த சைட் கேரக்டர் அண்ட் குவாலிட்டிஸ் வித் நான் முஸ்லிம். ஸோ பிற மத ஆட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு துன்புறுத்தினாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின பண்புகளை பத்தி தான் இன்னைக்கு போடுறோம். அவர் எப்படி ரொம்ப பாசமா மிச்சம் கோபப்படாம அவங்களோட தாழ்மையை நடந்து கொண்ட விஷயம் வந்து இன்னைக்கு அப்படியே நாங்க டிஸ்பிளே பண்ணிக்கிறோம். டிஸ்பிளே பண்ணிக்கிற விஷயம் எல்லாம் வந்து வார்ஃபேர் டெக்னிக்ஸ். ஸோ யுத்தம் நபி செய்யறதில்ல, ஆனா எந்தெந்த விஷயம் யுத்தத்துக்கு போயிட்டு சேர்ந்து பட்டிக்குதோ அந்தந்த யுத்தத்தை எப்படி அவர் கையாளணும், அந்த யுத்தத்துக்கு முந்தி என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ண, யுத்தத்தில் இருக்க போற என்னென்ன டெக்னிக்ஸ், யுத்தத்துக்கு போறோம் என்னென்ன டெக்னிக்ஸ் அவர் யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நாங்க டிஸ்பிளே பண்ணிக்கிறோம் எக்ஸிபிட் மூலமா. இஸ்லாம் எப்படி படிச்சு கொடுத்ததுல ஒரு நிர்வாகி அவர் எப்படி இருந்தாரு. எம்பவரிங் வுமன். அந்த காலத்துல பெண்களை மிச்சம் அவ்வளவு மதிக்க மாட்டாங்க, ஆண்களுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை, பெண்களுக்கும் சரிசமமான முக்கியத்துவம் கொடுத்தேன். அவங்களுக்கு படிப்பு நின்று என்னென்ன தேவை வேணுமோ அது எல்லாத்தையும் அவங்களுக்கு அப்படியே செஞ்சு கொடுத்தேன். இந்த எக்ஸிபிட்ஸும் அதை பத்தி தான் எப்படி அவர் கண்ட்ரியை டிவைட் பண்ணி ப்ரொவின்சஸ் போட்டாரு, மற்ற எவ்வளவு ரூல்ஸ் போடும், என்னென்ன லா படிச்சு கொடுத்தாரு, எப்ப தொழுவ வந்தாலும் அந்தந்த தொழுவை நேரத்துக்கு போற படிச்சு கொடுத்தது அவங்களுக்கு எல்லாத்துக்கும். எப்ப அவருக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இஸ்லாம் மார்க்கத்தை மற்றவங்க தெரிவிக்கிறது அவரோட முக்கிய நோக்கமா இருந்துச்சு. அப்படி இந்த சைடு வந்து கேரக்டர் குவாலிட்டிஸ் வித் ஹிஸ் கம்பேனியன்ஸ் அப்படின்ற சஹாபாக்கள் மக்களோட அவர் எப்படி அவரோட பண்புகளை வந்து பகிர்ந்து கொண்டாடுறத பாக்குறேன். எப்பயுமே அவங்களுக்கு சொல்லுது துஆ கேட்குறேன், அவங்க எப்பயுமே என்ன சரி ப்ராப்ளம் இருந்தா அவங்கள வந்து எப்பயுமே பாதுகாக்குறேன், எப்பயுமே அவங்களுக்கு உற்சாகம் கொடுக்குறேன். உற்சாகம் கொடுத்தா தானே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். எனக்கு என்ன பெஸ்டிங்களோ அது வெளியே காட்டுற மாதிரி வரும். மிச்சம் உற்சாகம் கொடுத்து நிறைய அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு மிச்சம் சண்டை போடாம சமாதானம் எப்படி மற்றவங்களை நடந்து கொள்ளணும் பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னைக்கு பாக்குறேன் எனக்கு ஒரு சோஃபா மெத்தடோட நாங்க செஞ்சுக்கிறோம். அந்த காலத்துல ஒரு ஆஃபீஸ் ஒன்று மாதிரி அந்த காலத்துல இப்படி அந்த பழமரம் ஓலேவல் வச்சு ஒரு ஆஃபீஸ் ஒன்று மாதிரி செஞ்சுப்பாங்க. இந்த ஆஃபீஸ் தான் எல்லா விஷயத்துக்கும் பாதிக்கப்பட்டுச்சு. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோட்டா இல்லாட்டி ஒரு செக்ரட்டரியல் ஆஃபீஸ், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் இந்த காலத்துல பார்த்து பெரிய பெரிய பில்டிங் மாளிகை வல்ல தான் இதை டிஸ்பிளே பண்ணிப்பாங்க. ஆனா அந்த காலத்துல இதுதான் முக்கிய செட்டப். இந்த சோஃபால தான் எல்லா விஷயமும் நடந்துச்சு. நம்ம என்ன முடிவு எடுத்தாலும் என்ன முக்கியமான விஷயங்கள் நாட்டுக்கு செய்யறதாலும் இந்த மாதிரி இடத்துல இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி அவங்க சஹாபா மக்களோட அத ஒப்பீனியனோட கொடுப்பாங்க. லைட் இல்ல இருக்கு. சரி இந்த கலர் ஃபிளாஷ் லைட் போடுங்க. ஃபிளாஷ் லைட் போடுங்க. இது கொடுங்க ப்ளீஸ். ஓகே
ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். ஓகே, ஸோ இன்னைக்கு ஒரு 6 குரானிக் வெர்சஸ் நாங்கள் போட்டிருக்கிறோம். ஸோ மெயின்லி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா குரான் வந்து ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த மெயின் 6 வெர்ஸ் வந்து நபியிட வந்து குணங்களையும் பண்புகளையும் மட்டுமே பேசுகிற குரானிக் வெர்ஸ். அவர் எப்படிப்பட்ட மனிதன், எப்படி ஒரு ரோல் மாடல் அவர் எடுத்துக்கொள்ள இந்த காலத்துலேருந்து இந்த 6 வெர்ஸ் பேசப்பட்டிருக்குது. அப்படி நாங்க இந்த சைடு எடுத்து பார்த்தா நவீன பர்சனாலிட்டி, ஒரு மனிதனா அவர்கிட்ட இருந்த குணங்கள், கைண்ட்னஸ், பாசமா இருக்கிறேன், மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, ரொம்ப இறக்க குணமோட இருக்குது. மற்ற மெயின் வந்து இன்னைக்கு மொடஸ்டின்ட்டு அவர் பேசுறதுலயும் அவர் கொடுக்குற விதம், பேச போல மிச்சம் கத்தி கூச்சல் போட்டு அப்படி கத்தி மற்றவங்க மனசை நோவு அடிக்கிறவே பேசவே மாட்டார். எப்பயுமே தாழ்மையா தான் பேசுவார். அப்படி இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் குவாலிட்டிஸ் வித் இஸ் ஃபேமிலி மெம்பர், அவரோட குடும்பத்தினரோட எப்படி அவர் இருந்தாரு, அவங்களோட பாசமா மிச்சம் அவங்களுக்கு கரைச்சல் கொடுக்காம குழந்தைகளோட விளையாடி கொண்டு மிச்சம் வந்து வீட்டு வேலையும் அவரும் பாதி செய்யறேன். இந்த காலத்துல அப்படி இல்லை, விமென் தான் எல்லா ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கையும் செய்யணும்னு ஒரு மென்டாலிட்டி இருக்குது பீப்பிள். ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை, அப்படின்னு சரிசமமா வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சார். அவருக்கு ஏழுமான விஷயத்த எல்லாத்தையும் அவரோட வைஃப் மக்களுக்கு அவரு செஞ்சு கொடுத்தாரு. رسول الله طال بي الحنين وأرق موجتي شوق الدفين رسول بالشوق فاضت شافتاه للأمة قد كان مناه أن يلقاهم فأحبته من صدقه وما رآه أن يلقاهم فأحبته من صدقه وما رآه والصحابة يسألون ومن الإخوان الباقون ألسنا نحن المصطفون فكان الرد ما معنا أنتم أصحابي الأبرار وهم الإخوان الأخيار بيض غر كالأطيار وجه حلو ما أنداه وجه حلو ما أنداه ومن الكوثر يشربون ومن يدي ينهى